நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பீகாரில் வாக்காளர் தீவிர திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆதார் அட்டை கொண்டு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழு விவரம்? பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் விவரம் தொடர்பான தகவல் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நீக்கப்பட்டதற்கான காரணங்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தவறாக நீக்கப்பட்டிருந்தால் மீண்டும் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. தேர்தல் ஆணையம் எந்த அரசியல் கட்சிகளும் மனு தாக்கல் செய்யவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் பீகார் மாநிலத்தில் 12 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் 8 கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் 3 கட்சிகள் நேரடியாகவும் 5 கட்சிகள் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கில் நீதிபதிகள் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் தீவிர வாக்காளர் திருத்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் கேட்கும் ஆவணங்கள் ஏதேனும் ஒன்று அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பம் தாக்கல் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் வாக்காளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் தங்களது பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பிரத்யேக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தின் பொழுது ஆதார் அட்டையை தேர்தல் ஆணையம் முன்னதாக ஏற்க மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.